ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம் நேரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்டாலியன் ஒர்க் வீசா ப்ராசஸ். அதாவது நீங்கள் இட்டாலியில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தேவை, இட்டாலி ஒர்க் வீசா எங்கே எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த இட்டாலி ஒர்க் வீசா ஒரு கோட்டா சிஸ்டமில் ஒர்க் ஆகுது. ஈச் இயர் இட்டாலியன் கவர்மெண்ட் ஒரு கோட்டா செட் பண்ணுறாங்க. அதாவது நான் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து பீப்புள் இட்டாலியில் ஒர்க் பண்ணுறதுக்கு 2024 1,51,000 ஒர்க் பர்மிட் கொடுக்குறாங்க. 2025 1,65,000 ஃபாரின் ஒர்க்கர்ஸ்க்கு ஒர்க் பர்மிட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இட்டாலி ஒர்க் வீசா ப்ராசஸ், அது கூடவே ஒர்க் வீசாவை எங்கே எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த இட்டாலி ஒர்க் வீசா அப்படின்னு சொல்கிறது லாங் டேர்ம் வீசா. இதை நம்ம நேஷ்னல் டி வீசா அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ உங்களுக்கு ஒன்ஸ் ஒர்க் வீசா வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் இட்டாலிக்கு ட்ராவல் பண்ணி போகலாம். இந்த இட்டாலியன் கவர்மெண்ட் ஒர்க் பர்மிட்டோட அப்ளிகேஷனை அவங்க ஸ்பெசிஃபை பண்ண டெசிக்னேட்டட் பீரியடில் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ரிலவெண்ட் இட்டாலியன் எம்பசி, உங்களோட ஹோம் கண்ட்ரியில் இருக்கிற ரிலவெண்ட் இட்டாலியன் எம்பசியை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இட்டாலியன் கவர்மெண்ட் ஒர்க் பர்மிட் ஃபாரின் ஒர்க்கர்ஸ்க்கு எவ்வளோ கொடுக்கணும், என்ன கோட்டாவில் கொடுக்கணும்னு அவங்க டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. ரீசெண்டாக இட்டாலியன் கவர்மெண்ட் ஒரு ஒர்க் பர்மிட் லான்ச் பண்ணியிருக்காங்க ரிமோட் ஒர்க்கர்ஸ்க்காக. இதை நோ கோட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் இட்டாலி டிஜிட்டல் நோமேட் வீசா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்த இட்டாலியன் ஒர்க் வீசா அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு சில ரெக்வயர்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். நீங்கள் இட்டாலியில் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஒரு 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இட்டாலியன் கம்பெனி இல்லைனா இட்டாலியன் எம்ப்ளாயர்கிட்டேருந்து நீங்கள் ஜாப் ஆஃபர் வாங்கியிருக்கணும். செகண்ட் உங்களோட எம்ப்ளாயர், அதாவது நீங்கள் யார்கிட்ட போய் ஒர்க் பண்ண போகிறீங்களோ அவங்க உங்களோட பிஹாஃபாக இருந்து உங்களுக்கு ஒர்க் பர்மிட் அப்ளை பண்ணி தருவாங்க. தேர்டு என்ன அப்படின்னா நீங்கள் ஒர்க் வீசா அப்ளிகேஷனை இட்டாலியன் எம்பசியில் சப்மிட் பண்ணணும். இதுதான் அந்த 3 ஸ்டெப்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது கெட் எ ஜாப் ஆஃபர் ஃப்ரம் த இட்டாலியன் எம்ப்ளாயர். ஸோ நீங்கள் இட்டாலியில் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஜாப் ஆஃபர் இருக்கணும். நீங்கள் இட்டாலியன் ஒர்க் பர்மிட் அண்ட் இட்டாலியன் ஒர்க் வீசா அப்ளை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் இட்டாலியன் கம்பெனிக்கிட்டேருந்து ஜாப் ஆஃபர் நீங்கள் நெசசரியாக வாங்கியிருக்கணும். ஸோ உங்களுக்கு இட்டாலியில் போய் ஒர்க் பண்ணணும், ஆனால் எனக்கு ஜாப் எப்படி தேடுறதுன்னு தெரியல அப்படின்னா நிறைய ஆன்லைன் வெப்சைட்ஸ் இருக்குது. நீங்கள் அது மூலமா போய் உங்களுக்கு ஜாப் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கெட் எ ஒர்க் பர்மிட். இந்த இட்டாலியோட ஒர்க் பர்மிட் உங்களோட எம்ப்ளாயர், நீங்கள் இட்டாலியில் எந்த கம்பெனியில் போய் ஒர்க் பண்ண போகிறீங்களோ அவங்க உங்கள் பிஹாஃபாக இருந்து உங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. இப்போ நான் பார்க்க போகிறது இட்டாலியன் ஒர்க் வீசாவோட டைப்ஸ். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற டைப் சேலரைஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் வீசா. செகண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் வீசா. தேர்ட் லாங் டேர்ம் சீஸ்னல் ஒர்க். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒர்க்கிங் ஹாலிடே வீசா. ஸோ இந்த 4 டைப்ஸில் உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் வீசா தேவைன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இட்டாலி ஒர்க் வீசா அப்ளை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்றத பற்றி 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட பாஸ்போர்ட். உங்களோட பாஸ்போர்ட் அட்லீஸ்ட் 3 months வேலிடிட்டி பியாண்ட் யுவர் ஸ்டே. செகண்ட் உங்களோட சைன்ட் ஒர்க் கான்ட்ராக்டோட காப்பி. தேர்டு ஒரிஜினல் அண்ட் காப்பி ஆஃப் யர் ஒர்க் பர்மிட். நெக்ஸ்ட் ஃபோர்த் கம்ப்ளீட்டட் இட்டாலியன் லாங் ஸ்டே வீசா அப்ளிகேஷன் ஃபார்ம். ஃபிஃப்த் ப்ரூஃப் ஆஃப் அகாமடேஷன் இன் இட்டாலி. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ப்ரூஃப் ஆஃப் சஃபிஷியன்ட் ஃபினான்ஷியல் மீன்ஸ். செவன்த் ப்ரூஃப் ஆஃப் பெய்டு வீசா ஃபீஸ். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிப்ளமோ அண்ட் அதர் சர்டிஃபிகேட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது இட்டாலி ஒர்க் வீசா எங்கே எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட ஜாப் ஆஃபர் இருக்கணும்.
ஸோ இப்போ உங்ககிட்ட இட்டாலியன் எம்ப்ளாயர் இல்லைனா கம்பெனிக்கிட்டேருந்து ஜாப் ஆஃபர் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களோட எம்ப்ளாயர் உங்ககிட்டேருந்து தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி உங்களுக்கு ஒர்க் பர்மிட் அப்ரூவ் பண்ணி வாங்கி கொடுத்துருவார். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் இட்டாலி ஒர்க் வீசாவை இட்டாலியன் ரெப்ரசன்டேஷன் இல்லைனா எம்பசி உங்களோட ஹோம் கண்ட்ரியில் இருக்க இட்டாலியன் எம்பசியில் அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து உங்களோட ஹோம் கண்ட்ரியில் இட்டாலியன் எம்பசி எங்கெங்கே இருக்குதுன்னு தேடி அங்கே வந்து நீங்கள் உங்களோட நியர்பை எங்கே இருக்கோ அங்கே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் வந்து இந்த இட்டாலி ஒர்க் வீசா ப்ராசஸ் மாறும். ஸோ நீங்கள் உங்களோட ஹோம் கண்ட்ரியில் இருக்க எம்பசியை கன்சல்ட் பண்ணி அப்ளிகேஷன் ப்ராசஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைன்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து எம்பசியில் தேவையான டாக்குமெண்ட்ஸ் ப்ளஸ் வீசா ஃபீஸ் எல்லாம் பே பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா வீசா உங்களுக்கு ப்ராசஸ் ஆகி வரும். ஸோ நீங்கள் வந்து இட்டாலிக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெசிடென்ஸ் பர்மிட்டுக்கு இட்டாலிக்கு போன 8 டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அப்படி நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும்தான் உங்களை இட்டாலியில் லீகலாக ஸ்டே பண்ணி அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் நம்ம இட்டாலி ஒர்க் வீசா ப்ராசஸ் பற்றி பார்த்துருப்போம். அதாவது இட்டாலி ஒர்க் வீசா அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, இட்டாலி ஒர்க் வீசா அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, ஒர்க் வீசாவோட டைப்ஸ் என்ன, அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, எங்கே எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்த்துருப்போம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி நம் நேரம் யூடியூப் சேனலில் இருக்குது. அதாவது வேறு நாட்டுக்கு போய் சுற்றி பார்க்குறதுக்கு டூரிஸ்ட் வீசா எங்கே எப்படி அப்ளை பண்ணுறது, வேறு நாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட் வீசா, அது மட்டும் இல்லாமல் அங்கே போய் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒர்க் வீசா, ரெசிடென்ஸ் பர்மிட்லாம் எங்கே எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி டீட்டெயிலான வீடியோஸ் நம் நேரம் யூடியூப் சேனலில் இருக்குது. பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்கள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு ஏதாவது குவரிஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.